வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். புதுச்சேரி ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டெப்டி தாசில்தார், அடுத்தா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர். இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்லேயுமே யூனிக்கான ஒரு 2 டாபிக் இருக்குது. அது வந்து நார்மலாக மற்ற எக்ஸாம்லலாம் கேட்க மாட்டாங்க. எஸ்எஸ்சிலேயோ, ரயில்வேஸ்லேயோ, டிஎன்பிஎஸ்சிலேயோ அந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான எந்த எக்ஸாம்லேயுமே வந்து இந்த 2 டாப்பிக்கும் இருக்காது. அதாவது எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக், இன்னொன்று வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த 2 எக்ஸாமுக்காக மட்டுமே இந்த 2 டாப்பிக்குமே நம்ம கோர்ஸில் நம்ம புதுசாக டீச் பண்ணியிருக்கோம். இந்த 2 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக தான். இது வேறு யாரும் பார்க்க போகிறது கிடையாது, யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம கோர்ஸில் நம்மளை நம்பி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னால நம்ம வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டாப்பிக்கு நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். இதில் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியுமே வந்து ஒரு 10 வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் புதுச்சேரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 டாப்பிக்கும் பார்க்காம போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம சந்துரு மேத்ஸ் ஆப்பில் வந்து பெய்டு கிளாஸஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். கோர்ஸில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணவங்க தான் அந்த வீடியோஸ் பார்க்க முடியும். ஸோ ஜாயின் பண்ணவங்க இதில் வந்து இந்த வீடியோஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா புதுச்சேரி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளேயே ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து புதுச்சேரி எஸ்ஐன்னு ஒரு ஃபோல்டர் மேலே இருக்குது, அதுலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி டெப்டி தாசில்தார்னு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதுவுலேயுமே இதே வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் வெளியில் பார்த்தாலே வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 வீடியோஸ் கொடுத்துருப்போம், 10க்குமே வந்து பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் 14 வீடியோஸ் கொடுத்துருப்போம். அந்த 14 வீடியோக்குமே டோட்டலாக 8 பிடிஎஃப் தான், 8 டாப்பிக்கை தான் 14 வீடியோவாக டீச் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இந்த டாபிக் இவ்வளோ தான், எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி இவ்வளோ தான். வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு இன்னும் ஒரு சில வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது யாருமே கொடுக்கல. இதில் எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாருமே இது வரைக்கும் ஒரு கோர்ஸாக வந்து கொடுத்தது கிடையாது. அதுவும் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2 டாபிக் வந்து உங்களோட செலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் படிக்கிற டாப்பிக்கை வந்து நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆக முடியாது. பட் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு சிலதை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இதிலிருந்து கண்டிப்பாக நிறையா கொஷின்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.